அதுல ஒரு சில பாயிண்ட்ஸ் வந்து நான் சொன்னேன், அதையுமே இன்னைக்கு கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ரைட், ப்ளீஸ் டூ ஜாயின் ஏர்லி. ரெண்டு நாள் பார்க்க முடியாது, கிளாஸும் பார்த்துட்டு அட்மிட்டும் பார்த்துட்டு கிட்ட லேட்டரா நீங்க ஜாயின் பண்ண முடியாது. ஓகே, எஸ். ஸோ வில் சி ரொலான் பார்ட்ஸ் ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம். இப்போ நான் சர்டன் பாயிண்ட்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அதை மட்டும் ஜஸ்ட் ரீட் பண்ணிட்டு நான் மூவ் ஆன். ஓகே, ஸோ ரொலான் பார்ட்ஸ் ரைட்டிங் டிகிரி 0 அவரோட ஃபர்ஸ்ட் ஃபுல் லென்த் புக் அப்படிங்கிறத நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், 1953. இவரோட ஒர்க் க்ரோனாலஜில மனப்பாடம் பண்ணுங்க. லைக் மிச்சல் ஃபூகோ, டெரிடா, இவங்களோட ஒர்க் எல்லாம் எப்படி நீங்க வரிசையா படிக்கணுமோ அந்த லிஸ்ட் பாக்ஸோட ஒர்க்கும் க்ரோனாலஜில மனப்பாடம் பண்ணும். சரிங்களா? ஸோ பாருங்க, பாக்ஸ் வந்து இந்த ஒர்க் ரைட்டிங் டிகிரி 0ல ஆல்பர்ட் கேமு அப்ரிஷியேட் பண்ணிருப்பார். சரிங்களா? ஆல்பர்ட் கேமோட ஒர்க் த ஸ்ட்ரேஞ்சர், which is actually his novel, was appreciated by Barthes in his work Writing Degree 0. Okay, Albert Camus, what is a notable term used by him? Or later, or successful absurd. Yeah, Existence. the first. Yeah, he's the first person to use the word absurd, right, in his work, The Myth of Sisyphus, right? And the absurd அப்படிங்கிற டேர்ம்ல இருந்து தான் லேட்டரா ஒரு மூவ்மெண்ட் தியேட்டர் ஆஃப் அப்சர்ட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மூவ்மெண்ட்க்கு மார்டின் நெஸ்லர் நேம் வைக்கிறார். தியேட்டர் ஆஃப் அப்சர்ட், வேர் யூ கேன் ஃபைண்ட் ஹெரால்ட் பிண்டர், சாமுவேல் பெக்கெட், யூஜின் மின்னஸ்கோ, right? So many writers, Tom Stoppard, right? All these writers were associated with theater of absurd. Right, இவரோட ஒர்க்ல இருந்து தான் அந்த டேர்ம் வந்து டெரைவ் ஆகுது அப்படின்னா. ரைட், எஸ். நவ் ஸோ ஆல்பர்ட் கேவோட ஒர்க்குமே பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்லி ஒரு மாதிரி அப்சர்ட் கான்செப்டா தான் இருக்கும். அப்சர்ட் அப்படிங்கிறது ஒண்ணு இல்லைங்க, questioning about the existence. What is the purpose of life? There will be lot of questions will surround in the modern world. Right, you know that particular concept flourished immediately after the Second World War. Right, so the world is filled with catastrophe. Right, ஒரு சைட்ல பாத்தீங்கன்னா இழப்பு, then the Great Depression, right, and then ஹிரோஷிமா நாகசாகின்னு சொல்லிட்டு நியூக்ளியர் பாம் வந்து அட்டாக் ஆகி ஒரு நாடே வந்து சதிச்சு போகுது. ஸோ டெக்னாலஜி ஒரு சைட்ல டெவலப் ஆகுது, அதோட த்ரெட்டனிங் ஒரு சைடு. ரைட், அண்ட் அட் த சேம் டைம் பிரிட்டன் வார்ல என்னெல்லாம் இழந்துச்சு, மக்களை மட்டும் கிடையாது, எக்கனாமிக்கல் அஃபேர் நிறைய ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்கு. ஸோ அந்த எக்கனாமிக்கல் பேர்டன் எல்லாமே காமன் பீப்புள் மேல திணிக்கப்படுது. ஸோ சஃபர் ஆகிறது காமன் பீப்புள், மிடில் கிளாஸ் பீப்புள். எப்படி வெளியில வருது, எப்படி அதுல இருந்து தப்பிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பீப்புள் தே ஹேவ் ஸ்ட்ரகிள்ட். ரைட், அதுதான் அந்த ரைட்டர்ஸோட ஒர்க்ஸ்ல வந்து உங்களுக்கு ரெஃப்ளெக்ட் ஆகும். ரைட், what is the purpose of life, to live, why we want to live in this particular world? That's a question, right? No need. அந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து அந்த பிளேஸ்ல எல்லாத்துலயுமே வந்து ரைட்டர்ஸ் வந்து எழுதியிருப்பாங்க. the characters will be like 1 or 2 characters, even 1 character வச்சு கூட சில பிளேஸ் இருக்கு, 2 or 3 characters. ரைட், நம்ம இப்ப நாவல்ஸ் எல்லாம் பார்த்தோம்னா எக்கச்சக்கமா கேரக்டர்ஸ் இருக்கும், எப்படா மனப்பாடம் பண்ணுங்கிற மாதிரி மனப்பா. ரெஸ்டரேஷன் டிராமாஸ்ல முன்னாடி உள்ள நீங்க விக்டோரியன் சொசைட்டிக்கு முன்னாடி உள்ள டிராமாஸையும் நீங்க மாடர்ன் சொசைட்டில உள்ள டிராமாவையும் நீங்க கம்பேர் பண்ணி பார்க்கலாம். அதுல பர்டிகுலரா இந்த அப்சர்டு பிளேஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா கேரக்டர்ஸ் 4-5 பேருக்குள்ளே தான் இருக்கும். ஈஸியா நம்ம மெமரைஸ் பண்ணலாம். வெயிட்டிங் ஃபார் கோதோ ஒன்லி 4 people. எக்ஸ்ட்ரா ஒரு காட், ஒரு பாய் வேணா நம்ம வச்சுக்கலாம். ரைட், ஒரு மெசஞ்சர், இஸ் அ பாய், அவ்வளவுதான். ரைட், அதே மாதிரி நீங்க டம்ப் வெயிட்டர் எடுத்துக்கோங்க, 2 பேர் தான். அண்ட் தென் கேர்டேக்கர், 3 characters alone. ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து கேரக்டர்ஸே இருப்பாங்க. ஓகே, now coming back, Albert Camus' work, The Stranger, was appreciated by Barthes in this work. Right, and then Barthes also celebrated or praises a poet called Raymond Queneau in this Writing Degree 0. And then மிச்ச பாயிண்ட்ஸ் நம்ம பார்த்ததுதான், so I'm skipping. I've added one more point. Some movie. I added one movie. I guess it is Elegy. A film called Elegy. Okay, now the part in the chat box. Okay, so we have completed this work. நேற்று அன்னைக்கு கோட்ஸ் எல்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டோம். ஸோ
further the death of the author. Post structuralism shift ஆகிற ஒரு டெக்ஸ்ட் அப்படின்னா death of the author. So publication 1967, right? First American journal ஈஸ்பன் அப்படிங்கிற அமெரிக்கன் ஜேர்னல் தான் பப்ளிஷ் ஆகுது, ரைட்? சாரி, ஆஸ்பன் அப்படிங்கிற அமெரிக்கன் ஜேர்னல் தான் இங்கிலீஷ் லாங்குவேஜ்ல 1967 பப்ளிஷ் ஆகுது. தென் மான்தியா அப்படிங்கிற பிரெஞ்சு ஜேர்னல்ல 1968 தி டெத் ஆஃப் தி ஆத்தர் பப்ளிஷ் ஆகுது, ரைட்? சோ பாருங்க, இதோட மோட்டிவே என்ன அப்படின்னா டெத் ஆஃப் தி ஆத்தர். அதோட ஒன் லைன் தீம் நம்ம என்ன சொல்லலாம்னா, இட் இஸ் அகெயின்ஸ்ட் தி இன்டென்ஷன்ஸ் அண்ட் பயோகிராஃபி ஆஃப் அன் ஆத்தர். பார்த்தாலே தெரியும் டாபிக்கை பொறுத்த வரைக்கும் டெத் ஆஃப் தி ஆத்தர், தட் இஸ் த பர்த் ஆஃப் த ரீடர். ஆத்தரோட இன்ஃப்ளூயன்ஸ் அந்த ஒர்க்ல இருக்கக்கூடாது. ஆத்தர் எப்ப அந்த ஒர்க்ல இல்லாம போறாரோ, ஆத்தரோட இன்டென்ஷன்ஸோ, ஆத்தர் யாரு, ஆத்தரோட பயோகிராஃபி என்னங்கிறத நம்ம தெரிஞ்சுக்காம அதை அப்படியே எராடிகேட் அப்படியே கட் பண்ணி தூக்குறோமோ, அப்பந்தான் ஒரிஜினல் டெக்ஸ்டோட மீனிங் அப்படிங்கிறது ப்ரொடியூஸ் ஆகும். ஏன்னா அந்த டெக்ஸ்ட் யாரோட கையில விளையாட போகுது? ரீடரோட கையில விளையாட போகுது. ஸோ டெத் ஆஃப் த ஆத்தர் இஸ் த பர்த் ஆஃப் த ரீடர் அப்படின்ற மாதிரி சொல்லுவார். தட் இஸ் a very famous statement, right? So against the intentions and biography of an author to definitely explain the ultimate meaning of the text. So the death of the author will produce the ultimate meaning of the text because it is now in the hands of the reader. So it emphasizes the primacy of each individual's reader's interpretations of the work, right? If you read, if உங்க கையில இப்ப வந்து ஜெயனாரி கொடுத்தா சாம் ஒரு மாதிரி இன்டர்பிரட் பண்ணுவான், ரைட்? பிரியா ஒரு மாதிரி இன்டர்பிரட் பண்ணுவா, அஃப்ரன் ஒரு மாதிரி இன்டர்பிரட் பண்ணுவா. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு பர்டிகுலர் கேண்டிடேட்ஸும் ஒவ்வொரு விதமான இன்டர்பிரேஷன்ஸ் நீங்க என்ன பண்ணுவீங்க, ஒரு டெக்ஸ்ட்ல கொண்டு வருவீங்க, ரைட்? ஸோ அந்த விஷயத்தை அந்த மாதிரி இன்டர்பிரேஷன் தான் எம்பசைஸ் பண்றாரு பாக்ஸ். And later this work, The Death of the Author, was appeared in an anthology called Image Music Text, 1977 Image Music Text. இதெல்லாம் நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இமேஜ் மியூசிக் டெக்ஸ்ட்ல தான் அவரோட இன்னொரு நோட்டபிள் ஒர்க், ஃப்ரம் ஒர்க் டு டெக்ஸ்ட் அப்படின்னு ஒண்ணு எழுதியிருப்பாரு, சரிங்களா? ஒர்க் எது, டெக்ஸ்ட் எது அப்படிங்கிற மாதிரி டிஸ்கஸ் பண்ணியிருப்பாரு. எதை நம்ம ஒர்க்னு சொல்லுவோம், எதை நம்ம டெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம் அப்படிங்கிற மாதிரியான டிஸ்கஷன் வச்சிருப்பாரு. சோ இதுவுமே அவரோட நோட்டபிள் எஸ்ஸே தான். சோ இந்த ஆத்தரும் அவரோட ஆந்தாலஜி இமேஜ் மியூசிக் டெக்ஸ்ட்ல இருக்கு, கம்பைல் ஆகி பப்ளிஷ் ஆயிருக்கு. ஓகே, சோ ஹி சேஸ் தட் ஆத்தர் இஸ் மியர்லி a scripter, ரைட்? அவரோட வேலை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா செதுக்குறது, ஒரு 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 விஷயத்த வந்து உருவாக்குறது மட்டும்தான், சரிங்களா? ஒரு கல்லுன்னு இருந்ததுன்னா அதை செதுக்கி ஒரு சிற்பமா வடிவம் கொடுக்கறது, ஒன்லி டு ப்ரொடியூஸ் but not to explain. That is not the work of an author. So உங்களுக்கு என்ன மாதிரி questions இருக்கும் அப்படின்னா, author of scripture அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னது யாரு அப்படிங்கிற மாதிரி கூட உங்களுக்கு வந்து ஸ்டேட்மெண்ட் மாதிரி questions இருக்கலாம், சரிங்களா? ஸோ அது வந்து ரோலண்ட் பார்ட்ஸ். And then he also mentioned Stephen Mallarmé. He was a very great poet, சரிங்களா? அந்த கிரேட் ஸ்டெஃபன் மெலாமே அவர் என்ன சொல்லியிருப்பாரு, அவர் சொன்ன ஒரு விஷயத்தையும் என்ன பண்ணிருப்பாரு, பாக்ஸ் வந்து டெத் ஆஃப் த ஆத்தர் அப்படிங்கிற டெக்ஸ்ட்ல இன்க்ளூட் பண்ணிருப்பாரு, கோட் பண்ணி காமிச்சிருப்பாரு. அப்படி ஸ்டீஃபன் மலாமே என்ன சொல்லிருக்காரு பாருங்க, இட் இஸ் லாங்குவேஜ் தட் ஸ்பீக்ஸ், இட் இஸ் நாட் த ஆத்தர் வேர்ட்ஸ், ரைட்? இட் இஸ் த லாங்குவேஜ் தட் ஸ்பீக்ஸ், இட் இஸ் நாட் த வேர்ட் ஆஃப் த ஆத்தர், இட் இஸ் நாட் த ஆத்தர்ஸ் பயோகிராஃபி ஆர் ஆத்தர் எந்த கல்ச்சரல் பேக்ட்ராப்பை சார்ந்தவர், அதெல்லாம் இங்க மேட்டர் கிடையாது. இட் இஸ் ஒன்லி த லாங்குவேஜ் தட் ஸ்பீக்ஸ் அப்படின்னு ஸ்டீஃபன் மலாமே சொன்னதை என்ன பண்றாரு, திருப்பி இந்த ஒர்க்ல சைட் பண்றாரு. So remember that he referred Stephen Mallarmé. And then Barthes also recognized Marcel Proust. What is the major work of Marcel Proust? Can you tell me? In Search of Lost. Again? மேம் அவங்க ஒர்க் தானே கேட்டீங்க? Yes. மேம் In Search of Lost Time. Yeah, In Search of Lost Time. That is a very famous work. Just a minute. Someone's mic is on, please switch it off.
Sorry, guys. Okay. So Marcel Proust, he also recognized Marcel Proust as being concerned with the task of inexorably blurring the relation between the writer and his characters. So Marcel Proust works he gives importance to the reader's view, right? அவரோட வியூவை அவர் பிரசன்ட் பண்ணணுங்கிற அந்த ஆஸ்பெக்ட்ல அவர் ஒர்க் எழுத மாட்டார். So he is also reflecting that point of Marcel Proust in his work. யாரு நம்ம பார்ட்ஸ். ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி அவரோட ஒர்க்ஸை நீங்க chronology படிக்கணும். ஸோ ஐ ஹவ் given this, please take screenshot. As you know, Camera Lucinda is his memoir, right? It is his Camera Lucinda is his memoir. 1980, it was published posthumously. The Death of the Author, Esbarze, The Pleasure of the Text is very famous. You know, very, very famous. Pleasure of the Text. The same year, Discipline and Punish was published. Discipline and Punish by Michel Foucault. Just try to connect. Here, what are the other things we can able to recollect, right? So mythologies, Northrop Frye. Pleasure of the Text வந்து 1973 தானே மேம்? 1973. இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் பார்த்து சொல்லுங்க. 73 நான் கிளாஸ்ல நேத்து நடத்தினேன். ஜஸ்ட் கிராஸ் செக் பண்ணி எனக்கு இன்னொரு தடவை சொல்லுங்க, சரியா? எஸ். ஸோ mythologies 1957. Northrop Fryeோட Anatomy of Criticism is also 1957. Similarly, Elements of Semiology, Barthes of 1964. What are the other works? You know, BCCS was founded in 1964. Then Herbert Marcuse's work, we have dealt, right? Frankfurt School one of the associate. His work, One Dimensional Man. Hope you remember, One Dimensional Man. That work was also published in 1964, right? So somehow we can connect and learn. And you know, Marshall McLuhan, Understanding Media, that is also 1964. Understanding Media. I repeat, Understanding Media by Marshall McLuhan, Media Studies level, right? So our work 1964, Elements of Semiology by Roland Barthes 1964, and then One Dimensional Man by Herbert Marcuse, that is 1964. The same year, what is that? BCCS, Birmingham Center for Contemporary Cultural Studies, was established in 1964. So many things. Yeah. Death of the Author 1967, right? English la publish ஆச்சுன்னு பார்த்தோம். Derrida of Grammatology, அவரோட trilogy எல்லாமே 1967 தான், right? Yeah. So somehow on seeing the year itself, try to connect. Yes. The Eiffel Tower and Other Mythologies 1977, A Lover's Discourse Fragments 1977, this is 1979, Camera Lucinda 1980. So these are all the famous work of Roland Barthes. So now we'll discuss about his key terms. He talks about readerly text and writerly text. ரெண்டு workல discuss பண்ணிருப்பாருங்க. இதுக்கு ரெண்டு கான்செப்டையுமே Esbarzetலயும் discuss பண்ணிருப்பாரு, pleasure of the textலயும் discuss பண்ணிருப்பாரு. இந்த terms readerly, writerly. சரிங்களா? readerlyய lisible அப்படின்னு சொல்றாரு. lisible அப்படின்னு சொல்றாரு. ரைட்டர்லிய ஸ்கிரிப்டபிள் அப்படின்னு சொல்லுவார். இதெல்லாம் நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். BLE ஸ்கிரிப்டபிள் அப்படின்னு சொல்லுவார். லிசிபிள், ஸ்கிரிப்டபிள். ரீடர்லி மீன்ஸ் லிசிபிள், ரைட்டர்லி மீன்ஸ் ஸ்கிரிப்டபிள். So what is readerly text? பாருங்க, a text that makes no requirement of the reader to write or produce their own meanings. That is what readerly text. சரிங்களா? There is no need to produce own meanings. யார ப்ரொடியூஸ் பண்ண தேவை கிடையாது அப்படின்னு பாத்தீங்கன்னா ரீடர். சரிங்களா? That is already the text is filled with some interpretations. அதுக்குதான் அவர் ரீடர்லி டெக்ஸ்டுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்திருக்காரு பாருங்க. It is like readerly text is like a cupboard. சரிங்களா? அந்த கபர்டுக்குள்ள ஆல்ரெடி என்னெல்லாம் அடுக்கி வச்சாச்சு. சரிங்களா? ஒரு கார்னர்ல உங்களோட
ட்ரெஸ்ஸஸ், சாரீஸ், அதுக்கப்புறம் அடுத்து உங்களோட ஷர்ட்ஸ், அடுத்து டிஷர்ட்ஸ், அதுக்கப்புறம் ஜீன்ஸ், வாட் கைண்ட் ஆஃப் எனி கைண்ட் ஆஃப் ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே பர்ஃபெக்டா அதுல அடுக்கி வச்சாச்சு. ரைட், இட் இஸ் ஆல்ரெடி ஷெல்ஃப்ட். That is what readerly text. You don't need to meddle with the text. That is what readerly text. Now writerly text, இந்த மாதிரி அவரோட எக்ஸாக்ட் லைன்ஸை வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. They may ask. Writerly text, a text that aspires to the proper goal of literature and criticism. That is to make the reader no longer a consumer but a producer of the text. That is what writerly text. Read பண்ணும்போதே புரிஞ்சிருக்கும். I guess I don't need to want to explain. Consumer, which means the reader, not a passive receiver anymore. He can able to produce the text. He can able to produce the meanings of the text. That is what writerly text. Just a minute. Just a minute. Okay. For readerly text, Barthes gave an example. யாரோட டெக்ஸ்ட் எல்லாம் வந்து ரீடர்லி டெக்ஸ்ட் மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா ஜார்ஜ் எலியட். ஜார்ஜ் எலியட்டோட நாவல்ஸும் அனால் பெனட். ஸோ இவங்க ரெண்டு பேரோட நாவல்ஸுமே ரீடர்லி டெக்ஸ்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. சரிங்களா? ரோலாண்ட் பார்த்ஸ். பிகாஸ் ரொம்ப கேரக்டர்ஸ் வந்து ரொம்பவே ஈஸியா ஐடென்டிஃபையபிள் ஆர் அண்டர்ஸ்டாண்டபிள் கேரக்டர்ஸா தான் இவங்களோட நாவல்ஸ்ல வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ உங்களுக்கு அதுல பெரிய வேலை கிடையாது. அந்த கேரக்டர்ஸ் யாரு, எந்த மாதிரியான பேக்ட்ராப், ஹவு யூ கோனா இன்டர்பிரட் தோஸ் கேரக்டர், அந்த மாதிரி உங்களுக்கு வந்து பெரிய வேலை வந்து ரீடர்ஸ்க்கு இருக்க போறது கிடையாது. ஸோ அந்த மாதிரியான டெக்ஸ்டை யாரு தான் ப்ரொடியூஸ் பண்றாங்களா? ஜார்ஜ் எலியட்டும் அனால் பெனட்டும். ஸோ இவங்களோட டெக்ஸ்ட ரீடர்லி டெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லி பார்த்து சொல்றாரு. இப்ப இதே ரைட்டர்லி டெக்ஸ்டுக்கு அவர் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ரைட்டர்ஸ் சொல்றாரு பாருங்க. ஜேம்ஸ் ஜாய்ஸ். ஒன் இஸ் ஜேம்ஸ் ஜாய்ஸ் and another one is William Faulkner. You know Faulkner? William Faulkner, well known for his work The Sound and the Fury. James Joyce is well known for his Ulysses. Right? Because they were a self-conscious writer. அவங்களோட எல்லாமே வந்து it's a kind of James Joyce, we know அவரோட ஒர்க்ஸ் எல்லாத்துலயுமே ஸ்ட்ரீம் ஆஃப் கான்சியஸ்னஸ் யூஸ் பண்ணிருப்பாரு. வேர் த கேரக்டர்ஸ் இஸ் given much importance. கேரக்டர்ஸோட மைண்ட்ல இருந்து தான் உங்களுக்கு வந்து நாவலே வந்து ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ தட் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஃபார் ரைட்டர்லி டெக்ஸ்ட். ஸோ அந்த டெக்ஸ்ட்ல தான் உங்களுக்கான வேலை இருக்கு. சரிங்களா? யூ ஹாவ் டு, தட் இஸ் த ரீடர் இஸ் சப்போஸ் டு ப்ரொடியூஸ் த மீனிங் ஆஃப் த டெக்ஸ்ட். ஸோ பாருங்க, ஐ ரிப்பீட் த கான்செப்ட். ரீடர்லி டெக்ஸ்ட் இஸ் அ டெக்ஸ்ட். There is no requirement of a reader to write or produce their own meanings. Example, George Eliot novels and Anal Bennett novels. அதுக்கு எக்ஸாம்பிளா சொல்றேன். Writerly text, இது ரீடர்ஸ்க்கான வேலை இருக்கு. They are not a passive listener. They are supposed to produce a meaning of the text. அதுக்கு எக்ஸாம்பிள் James Joyce and William Faulkner. Okay. And then he also talks about another terms. இதுவுமே அவரோட டேர்ம் தான். ஆத்தர், ஸ்கிரிப்டர் அப்படின்னு சொல்லி பேசுவார். இப்ப ஆல்ரெடி நம்ம இதை டிஸ்கஸ் பண்ணோம்.
பாருங்க, terms Barthes uses to describe different ways of thinking about the creator of text. நீங்க வந்து ஒரு ரைட்டரை நீங்க ஆத்தர் அப்படின்னு சொல்லலாம், அதே ஆளை நீங்க ஸ்கிரிப்டர் அப்படின்னு சொல்லலாம்னு சொல்றாரு. So who is the author? அவரை பொறுத்த வரைக்கும். So see here, the author is a traditional concept of the lone genius creating a work of literature or other piece of writing by the powers of his original imagination. அவருடைய இமேஜினேஷனை வச்சு ஒரு ஒர்க்கை வந்து ப்ரொடியூஸ் பண்றாரு. ஒரு ட்ரெடிஷ்னல், ஒரு கன்வென்ஷனல் ரைட்டிங் ஸ்டைலுடைய ஒரு ரைட்டர். அவரை தான் நம்ம ஆத்தர் அப்படின்னு சொல்றோம். அவரை பாருங்க, ஆத்தர் இஸ் அ ஃபிகர் ஹூ இஸ் நோ லாங்கர் வயபிள். பாட்ஸை பொறுத்த வரைக்கும் சரிங்களா, ஆத்தர் அவர் மதிக்கலைங்க, வேற ஒண்ணும் இல்லை. இப்ப இதே பாட்ஸ் கால்ஸ் தி ஸ்கிரிப்டர். சரிங்களா, பாருங்க, scripter whose only power is to combine pre-existing text in new ways. Pre-existing text nothing but ஒரு குழந்தை பிறக்குது அப்படின்னா, ரைட், அது பிறக்கும் போதே ஈவன் ஃபியூச்சர்ல ஒரு ரைட்டரா மாறலாம். அது பிறக்கும் போதே ஒரு ஓன் இண்டிவிஜுவல் டெக்ஸ்ட தான் அது ப்ரொடியூஸ் பண்ண போகுது, வளர்ந்ததுக்கு அப்புறம் ஒரு ஆத்தரா ப்ரொடியூஸ் பண்ண போகுது அப்படிங்கிறது கிடையாது. அது பிறக்கும் போதே ப்ரீ எக்ஸிஸ்டிங் டெக்ஸ்டோட தான் பிறக்குது. which means in future it's gonna read so many things, so many text is going to be interpreted that by that child. வளர்ந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா by that man or woman. அவங்க தான் ஸ்கிரிப்டர் அப்படின்னு சொல்றாங்க. அந்த மாதிரி ரைட்டர்ஸ் தான் ஸ்கிரிப்டர் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஒரு ஓன் இமேஜினேஷனை வச்சு ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஒரு ரைட்டர் வந்து தேவர் ஆத்தர். இதே ப்ரீ எக்ஸிஸ்டிங் டெக்ஸ்டோடையே பிறந்து அந்த மாதிரி டெக்ஸ்ட், ரைட், தட் இஸ் வாட் லேட்டர் இன்டர்டெக்சுவாலிட்டி அப்படிங்கிற கான்செப்ட்லாம் அது பாப்பீங்க. ஸோ இததான் இந்த மாதிரி ரைட்டிங் ஸ்டைல் உடையவங்க தான் ஸ்கிரிப்டர் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஆப்வியஸ்லி அவரை பொறுத்த வரைக்கும் ஆத்தரை விட யாரு ரொம்ப பவர்ஃபுல்னு சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்கிரிப்டர் இஸ் மோர் பவர்ஃபுல். That's why he believes that all the writing draws on previous text, norms, conventions, and that these are the things to which the reader must turn to understand the text. சரிங்களா, நத்திங் எதுவுமே ஒரு பர்டிகுலர் இண்டிவிஜுவல் சொல்ல முடியாது. That's the thing he says. That's why he says the death of the author is the birth of the very famous statement in this essay. Next work, this is The Pleasure of the Text. Pleasure of the Text 1973 I have given. Check பண்ணீங்களா? Yes ma'am, இங்கிலீஷ்ல வந்து 1975. Yeah, 1975 English translation. Obviously, சரிங்களா, ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன். Barthes was a French writer. He knew very little English. அவரோட டிரான்ஸ்லேட்டர்ஸ் வந்து தான் இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்ணி அவரோட ஒர்க்ஸ் எல்லாம் டிரான்ஸ்லேட் பண்ணி எழுதியிருப்பாங்கன்னு பார்த்தோம். ஸோ ஒரு இயர் வந்து ஒரிஜினல் டெக்ஸ்ட் பப்ளிஷ் ஆன இயரா இருக்கலாம். இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் மேபி 2 years later, 1975. ஸோ பாருங்க, பிளஷர் ஆஃப் த டெக்ஸ்ட். ஒரு டெக்ஸ்ட்டை ரீட் பண்ணும்போது 2 விதமான இஃபெக்ட் வந்து கிரியேட் ஆகும்னு சொல்றாரு. One is pleasure and another one is joysense. Joysense is அதாவது it's a French word. The meaning of joysense is nothing but bliss. Sometimes we can compare that with orgasm. So ஒரு டெக்ஸ்ட் ரீட் பண்ணும்போது 2 effect கிரியேட் ஆகும். One is pleasure and another one is joysense. Joysense is nothing but bliss. Right? இது ரெண்டையும் சொல்லிட்டு, as I told you earlier, as Barthes எப்படி ரீடர்லி டெக்ஸ்ட், ரைட்டர்லி டெக்ஸ்ட் டிஸ்கஸ் பண்ணிருப்பாரு. லிசபிள், ஸ்கிரிப்டபிள் அப்படிங்கிற கான்செப்ட் ஃபர்தரா பிளஷர் ஆஃப் த டெக்ஸ்ட்லயும் டீல் பண்ணிருப்பாரு. லிசபிள், ஸ்கிரிப்டபிள் அப்படிங்கிற கான்செப்ட். ஓகே, you just read it. This is the thing. Pleasure of the text. Yeah. In the film called Elegy, right? Elegy is actually based on Philip Roth's novel called The Dying Animal. The Dying Animal அப்படிங்கிற நாவல் வந்து பிலிப் ராத்தோடது. அவங்களோட நாவலை பேஸ் பண்ணி எலிஜி அப்படின்னு ஒரு ஃபிலிம் வந்து, அதுல ஒரு கேரக்டர் உண்டுங்க, கான்சியலா அப்படின்ற ஒரு கேரக்டர். அவங்க வந்து பார்ட்ஸோட The Pleasure of the Text அப்படிங்கிற ஒர்க்கை வந்து கையில வச்சிருப்பாங்க ஒரு பர்டிகுலர் சீன்ல. She likes to read that book, The Pleasure of the Text. சும்மா ஜஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ். பிகாஸ் விக்கிபீடியால இருக்கிறது எல்லாமே இப்போ வந்து உங்களுக்கு வந்து கொஸ்டின்ல இருக்கு. நீங்க எடுத்து சர்ச் பண்ணி பாருங்க. இது கேட்பானா அப்படின்னு நம்ம நினைப்போம், பட் அதை கேட்டு வச்சிருப்பான். ஏன்னு பாத்தீங்கன்னா விக்கிபீடியால அதை கேட்டிருப்பான். விக்கிபீடியால அந்த இன்ஃபர்மேஷன் இருக்கும். ஸோ யூ கேன் எக்ஸ்பெக்ட், பிகாஸ் அதுல மட்டும் இல்லாம ஒன் மோர் இன்ஃபர்மேஷன் ஆல்சோ யூ ஆர் கெட்டிங்.
The Dying Animal is a novel by Philip Roth, and it was later adapted into a film called Elegy. This is another information. So remember this interesting fact. So this is Roland Barthes' work, systems, and all that. Basic இவ்வளவு தெரிஞ்சுக்கிட்டா போதும். I'm continuing. Theorist. I know it is time. ஒரு 5 minutes மட்டும் மீடியா அந்த டிரான்ஸ்ஜெண்டர் ஸ்டடிஸ்லாம் முடிச்சிட்டோம். இந்த கொஞ்சம் ஸ்லைட்ஸ் தான் இருக்கு. சி விஷுவல் கல்ச்சரல் ஸ்டடிஸ். இதோட உங்களுக்கு வந்து இந்த தியரி கல்ச்சரல் ஸ்டடிஸ் முடிஞ்சிடும். தட்ஸ் வை விஷுவல் கல்ச்சரல் ஸ்டடிஸ். ப்ளீஸ் டேக் ஸ்கிரீன்ஷாட். திஸ் வாய்ஸ் ஆடிபிள் தானே? someone's mic is on. Please mute yourself. Visual events in which information, meaning, or pleasure is sought by the consumer in an interface with visual technology. That is what visual events. அந்த மாதிரி visual events பத்தி படிக்கிறதா visual cultural studies. ஒண்ணும் இல்லைங்க, கண்ணுக்கு தெரியற நம்ம ஒரு விஷயம், ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டோ இல்லைன்னா நீங்க பாக்குற மூவியோ, எனி கைண்ட் ஆஃப் மாஸ் மீடியா உங்களை இன்ஃபுளுன்ஸ் பண்ணுது, அதை பத்தி நீ படிக்கிறது தான் வந்து என்னது விஷுவல் கல்ச்சரல் ஸ்டடிஸ். சாதாரணமா படிக்கிறது கிடையாதுங்க. அது உங்களை எப்படி மேனிபுலேட் பண்ணுது, ரைட்? ஒரு அட்வர்டைஸ்மெண்டா இருந்தாலும் சரி, நீங்க பாக்குற மூவியா இருந்தாலும் சரி. So somehow there was, Mitchell Foucault சொல்ற மாதிரி தான், there was a power behind everything, right? உங்களுக்கே தெரியாம அந்த பவர் பின்னாடி இருந்து it is act like an invisible force, and that force will manipulate you, right? Without knowing that you will act, right? அதான் எவ்வளவு அழகான கான்செப்ட்ஸ் பாருங்க. ரீட் பண்ணும்போது தான் அது இவ்வளோ எப்படியா இப்படி யோசிச்சு எழுதுறாங்கிற மாதிரி இருந்தது ஆக்சுவலா எனக்கு. ஸோ அதுதாங்க விஷுவல் கல்ச்சரல் ஸ்டடி. ஸோ ஹவு தட் விஷுவல் மீடியா மேனிபுலேட் பீப்புள், அதை பத்தி படிக்கிறதும் விஷுவல் கல்ச்சரல் ஸ்டடிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. why it is important அப்படின்னு கேட்டீங்கன்னா, that the complete nations are considered as a society of spectacle. பாருங்க இவ்வளவு அழகான வார்த்தைன்னு சொல்லிட்டு யார் சொல்றாரு? விஷுவல் கல்ச்சரல் கிரிட்டிக் டிபார்ட் அப்படிங்கிறது. சரிங்களா? சோ a society of spectacle அப்படின்னு சொல்றாரு. எல்லாருமே எல்லாத்தையுமே பாருங்க. நீங்க எங்க போங்க, you can go to theater, you can go to mall, ATM போனாலும் சரி, temples, எந்த இடத்துக்கு போனாலும் you were under some surveillance, you were under some observation, right? So that is somehow some people is observing you through visually, right? So that's why analyzing this kind of culture is important அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க, right? Debord says that all the nation is somehow connected, right, as a society of spectacle அப்படின்னு சொல்றாரு. Mitchell Foucault as society of surveillance அப்படின்னு சொல்லியிருக்காரு, discipline and punishment. And then பாருங்க, visualism is a term coined by German anthropologist. நீங்க வந்து ஆந்த்ரோபாலஜில ஒருத்தர் டேர்ம் சொல்லியிருப்பாரு, கல்ச்சரல் ஸ்டடீஸ்ல இன்னொருத்தர் வந்து டேர்ம்ஸ் அந்த டேர்ம் ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா? சோசியாலஜில இன்னொருத்தவங்க யூஸ் பண்ணிருக்கலாம். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வந்து அதை பொறுத்து மாறுபடும். ஸோ பாருங்க, visualism is a term first coined by Johannes Fabian. Please remember this. Johannes Fabian coined the term visualism. So he want to criticize the dominating role of vision in scientific discourse through such terms and observation. So he's actually critiquing, right, the surveillance and all that. அதுக்காக அவர் coin பண்ண term தான் visualism. So major figures, உங்களுக்கு வந்து questions தாராளமா அதுல இருந்து இருக்கும். Who were the major cultural studies figures அப்படிங்கிற மாதிரி கேள்வி இருக்கும். அதுல this man is very famous. Leo Davis is very famous. Mirzoeff, Leo Davis, Jones, Hahn, Davis, Mitchell is quite famous. Then Bohm is also famous. So they were the eminent figures in which visual cultural studies. பாருங்க, நான் சொன்ன மாதிரி Leo Davis, he is an author of number of essays and book on literary studies. அவரோட ஒர்க் கொடுத்திருக்கேன், strategies and introduction to academic writing. இது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சரிங்களா? structures and strategies and introduction to academic writing. And then some other works related to visual cultural studies. சரிங்களா? visual studiesல வரக்கூடிய other works பாருங்க, ways of seeing, John Berger. இதெல்லாமே ஆல்ரெடி கேட்டதுதான். visual pleasure and narrative cinema, 1975. Discipline and Punish also same year, right? Some other work also we have discussed now, 1975. What is that? Pleasure of the text. Pleasure of the text. English text. Very good. The Pleasure of the Text. English translation is 1975. Remember. So visual pleasure and narrative cinema by Laura Mulvey.
What is Visual Culture by Nicholas Mirzoff, Practices of Looking 2008 by Lisa Cartwright and Marita Strachan. So these are all some other works. And then the other figures of visual cultural studies. பாருங்க டேவிட் மார்கன் ரொம்ப முக்கியமான ஒரு ஆள் இவர். சரிங்களா, இவரோட கொஸ்டின்ஸ் வந்து நான் கொஸ்டின் பேப்பர்ஸ்ல கண்டினியூஸா பார்த்தேன். டேவிட் மார்கன் அவரை பத்தி இருந்தது. Anyhow, I have included some of his work. The Forge of Vision, The Embodied Eye, The Sacred Gaze. சரிங்களா, these are all some of the works. And இது இங்க வரும் பிரிண்ட் பிளேட் அப்படிங்கிறது இங்க வரக்கூடிய ரைட்டர் சாலி ப்ரோமி, ஜெஃப்ரே ஹாம்பர்ட், பிரிண்ட் பிளேட். They were the other figures associated with this studies. Now we'll see media studies. So media studies ஒன்றும் கிடையாதுங்க, mass media. சரிங்களா, what are the effects of mass media in the contemporary society? That is what we're gonna see. நீங்க ஒரு இஷ்யூ பார்த்திருப்பீங்க லாஸ்ட் 2 days. There was நேத்து ஒரு காமெடி நடந்தது ஈவினிங் நியூஸ்ல 5:30. This is D. Right? What is this? கண்டுபிடிக்கலையாங்க? Mass media. Nayanthara versus Dhanush. Yeah, correct. Nayanthara, this is Dhanush. Right? So mass media எந்த மாதிரி எஃபெக்ட், அதாவது ஒண்ணு இல்லைங்க, அவங்களா ஒரு கதையை கிரியேட் பண்ணி விட்டுருவாங்க. ஒரு நியூஸ் அவங்க ஆக்சுவலா அங்க சர்க்குலேட் பண்ணல. They are actually creating, they are actually producing the news. They want to கீழே அதுக்குன்னு ஒரு டிஸ்கஷன் வேற, ஒரு 5 பேர் உட்காந்துட்டு யாரு சரி யாரு தப்பு அப்படின்னு சொல்லி டிஸ்கஸ் பண்ணி புதுசா மீனிங் வந்து ப்ரொடியூஸ் பண்ணிக்கிறாங்க. ரைட்? somehow it is a strategy. ரைட்? அவங்களோட டாக்குமெண்ட்ரியை பாப்புலரைஸ் பண்றதுக்காக கூட இருக்கலாம், அது நமக்கு தெரியாது. ஸோ இந்த மாதிரி ஒரு மேனிபுலேஷனும் மீடியால இருக்கதான் செய்யும். சரிங்களா, மாஸ் கம்யூனிகேஷன்ல இருக்கதான் செய்யும். ஸோ அதை கிரிட்டிக் பண்றதா மீடியா ஸ்டடிஸ். சரிங்களா, ஸோ இஃபெக்ட்ஸ் ஆஃப் வேரியஸ் மீடியா இன் பர்டிகுலர் த மாஸ் மீடியா. ஓகே, அதுல வரக்கூடிய 2 முக்கியமான ஆட்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒன் இஸ் ஜான் கல்கின் அண்ட் அனதர் பர்சன் இஸ் மார்ஷல் மெக்லூஹன். ஹைலி எக்ஸ்பெக்டட் கொஸ்டின்ஸ் இந்த ரைட்டர்ஸ் கிட்ட இருந்து. சரிங்களா, இதே மாதிரி மீடியா ஸ்டடிஸ்ல ஒன் ஆஃப் தி பார்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா டெலிவிஷன் ஸ்டடிஸ் உண்டு. சரிங்களா, டெலிவிஷன் ஸ்டடிஸ் அதுல வந்து பாத்தீங்கன்னா ஜான் ஃபிஸ்க் இஸ் ஃபேமஸ். ஜான் ஃபிஸ்க். ஓகே, ஜான் ஃபிஸ்க், ஜான் கல்கின் and then Marshall McLuhan. They were major figures in media studies. So John Culkin பாருங்க ஃபர்ஸ்ட் ஸ்கூல் கரிக்குலம்ல இந்த மாதிரி மீடியா ஸ்டடிஸ் அப்படிங்கறத வந்து இன்ட்ரோடியூஸ் பண்றாரு. சரிங்களா, மீடியாவை பார்த்து அப்படி என்ன பண்ணிடாதீங்க, எல்லாத்தையும் நம்பிடாதீங்க. அப்படி அதுதான் வந்து ஆக்சுவலா இவரோட பாயிண்ட். சரிங்களா, யூ ஷுட் இன்டர்பிரட் திங்ஸ். சரிங்களா, அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய பாலிடிக்ஸா இருக்கலாம், சரிங்களா, பெரிய ஒரு அரசியல் இருக்கலாம் அதுக்கு பின்னாடி. that you should interpret. Right? That is what he says. பாருங்க, விஜய் வந்து ஒரு மாநாடு ஒரு சைட்ல, விஜய் மாநாடு ஒரு சைட்ல போயிட்டு இருக்கு. ரைட்? ஆன் த அதர் ஹேண்ட் மீடியால ரஜினிகாந்தோட ஒரு மூவியை வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்க, போட்டுட்டு இருக்காங்க. ஸோ somehow they believe that people they won't watch Vijay speech in that area. Instead they may watch Rajinikanth's new movie. So பாருங்க how media யாருக்கு சாதகமா அந்த மீடியா அந்த இடத்துல செயல்படுது. அது வந்து ஒரு சன் டிவிலயும் அதான் போட்டான், கே டிவிலயும் ரஜினிகாந்த் படம் தான் போட்டான். பாக்குற இன்னும் 2-3 சேனல்லையுமே பாத்தீங்கன்னா ரொம்ப ஃபேமஸான மூவிஸ் தான் ஓடிட்டு இருக்கு. அன்னைக்கு நான் கவனிச்ச விஷயம் இது. மேபி பின்னாடி அதுக்கு பின்னாடி பாலிடிக்ஸ் இருக்கலாம். இது என்னோட இன்டர்பிரிட்டேஷன். நீங்க வேற ஏதாவது ஒரு இன்டர்பிரிட்டேஷன் இதுக்கு வைக்கலாம். ரைட்? ஸோ இந்த மாதிரி என்னது பாக்குறது அப்படியே நம்ம there might be something behind that அப்படிங்கிறது you should think. ஸோ அது வந்து ஜான் கல்கினோட தாட்டும் கூட. ஸோ ஜான் கல்கின் லேட்டரா என்ன பண்றாரு, அவரோட கலீகான மார்ஷல் மெக்லூஹன் இழுத்துட்டு 2 பேருமே ஃபார்தப் யூனிவர்சிட்டியில they have established a center called Center for Understanding Media. Right? You should understand the media. There was something behind, so many meanings behind that அப்படிங்கிறத இவரோட ஐடியாலஜி. ஸோ மார்ஷல் மெக்லூஹன் அண்டர்ஸ்டாண்டிங் மீடியானே ஒரு ஒர்க் எழுதியிருப்பாரு. இப்பதான் சொன்னேன் அந்த ஒர்க் எந்த வருஷம் பப்ளிஷ் ஆச்சு. கேன் எனிவன் டெல் மீ? Yeah, 1964. BCCS. நிறைய ஒர்க்ஸ் இப்பதானே பார்த்தோம். The Elements of Semiology 1964. So many works I told. Yeah. The One-Dimensional Man by Herbert Marcuse 1964. திருப்பி சொல்றது உங்களுக்கு பதிவுங்கிறதுக்காக தான். Let your ears. Marshall McLuhan's major books, The Gutenberg Galaxy 1962, Understanding Media, The Extensions of Man, and then The Medium is a Massage. இது வந்து ஆக்சுவலா மெசேஜ் தான் கொடுத்துருப்பாருங்க.
ஆனா பிரிண்டர் வந்து என்ன பண்ணிருப்பாரு, தப்பா மசாஜ்னு போட்டுருவாரு. சரி பரவாயில்லைங்க, மீடியம் மசாஜ்னா யாராவது வாங்கி படிப்பாங்கன்னு என்ன பண்ணிட்டாரு, பரவாயில்ல நல்லாதான் இருக்குன்னு விட்டுட்டாரு. சரிங்களா? So that's why the book is called The Medium is Massage. Actually, it is The Medium is Message. The Medium is Message is a term used by Marshall McLuhan. It is an essay. Later, this essay was further developed. This medium is message. The concept was further developed in understanding media by அண்டர்ஸ்டாண்டிங் மீடியால மீடியம் இஸ் மெசேஜ் எழுதி யூஸ் பண்ணிருப்பாரு. அந்த கான்செப்ட ஃபர்தரா ஒரு எஸ்ஏவாவே எழுதிருப்பாரு, மீடியம் மசாஜ் அப்படின்னு சொல்லிட்டு. ரைட்? குவிண்டன் ஃபியோர் அவரோட சேர்ந்து எழுதிருப்பாரு. சோ பாருங்க, இந்த ஒர்க் அண்டர்ஸ்டாண்டிங் மீடியா த எக்ஸ்டென்ஷன் ஆஃப் மேன், இதுலதான் சில டேர்ம்ஸ் டிஸ்கஸ் பண்ணிருக்காரு. ஒன் இஸ் த மீடியம் இஸ் மெசேஜ். எப்படி மீடியம் வந்து, அதாவது மெசேஜ் மட்டும் முக்கியம் இல்லைங்க, மீடியமும் முக்கியம். சரிங்களா? வாட்ஸ்அப்பும் முக்கியம், ஃபேஸ்புக்கும் முக்கியம், டெலிவிஷனும் முக்கியம், இமெயிலும் முக்கியம். ரைட்? நீங்க அனுப்புற மெசேஜ் இது எல்லாத்துலயும் நீங்க ஒரு மெசேஜ் அனுப்புறீங்க. நாட் ஓன்லி தட் மெசேஜ் இஸ் இம்பார்ட்டன்ட், த மீடியம் இஸ் ஆல்சோ ஈக்குவலி இம்பார்ட்டன்ட். தட் இஸ் வாட் மீடியம் இஸ் மெசேஜ். இதுக்கு வந்து ஒரு எலக்ட்ரிக் பல்பை வந்து எக்ஸாம்பிளா கொடுத்திருப்பாரு. எலக்ட்ரிக் பல்பை எக்ஸாம்பிளா வச்சு சொல்லியிருப்பாரு. தென் அவரோட டேர்ம் நாங்க மீடியா, நம்ம இப்ப மீடியான்னு பேசுறோம் பாத்தீங்களா? ஆக்சுவலா மார்ஷல் மெக்லூஹன் தான் அந்த டேர்மை வந்து ஃபர்ஸ்ட் யூஸ் பண்றாரு, மீடியா அப்படின்னு சொல்லிட்டு. தென் பாருங்க, ஆளு குளோபல் வில்லேஜ் அப்படிங்கிற கான்செப்ட் எப்பவுமே பேசியிருக்கிறாரு. கிடன்பர்க் கேலக்சி 1962லயே ஃபியூச்சர்ல என்ன வரப்போகுது, WWW, that is World Wide Web. The whole world is going to connect through internet அப்படிங்கிறத எப்பவுமே ஃபோர்ஸி பண்ணிருக்காரு. 1960ஸ்லயே ஃபோர்ஸி பண்ணிருக்காரு. ஸோ அதான் குளோபல் வில்லேஜ் அப்படிங்கிற டேர்ம்ல சொல்லுவாரு. The whole world tied together into a single globe. இது வந்து இன்னொரு another meaning. ஃபர்ஸ்ட் மீனிங் ஒன்னு சொன்னேன் பாத்தீங்களா, த்ரூ இன்டர்நெட் கம்ப்ளீட்டா ஹோல் வேர்ல்டு வந்து இன்டர் கனெக்ட் ஆக போகுது, டெலிகம்யூனிகேஷன் டெக்னாலஜி மூலமா மொத்த வேர்ல்டு பைட் ஆக போகுதுங்கிறது ஒரு மீனிங். அதே மாதிரியே குளோபல் வில்லேஜ் இன்னொரு மீனிங் இருக்கு பாருங்க, the whole world tied together into a single globalized marketplace and village. ஒரே ஒரு www தான், you can purchase anything. It's a marketplace. நீங்க போய் எந்த இடத்துலயும் போய் வாங்கணுங்கிற அவசியம் கிடையாது, அலைஞ்சு போய் வாங்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு கிளிக் பண்ணீங்கன்னா தானா வீடு தேடி வந்துடும். Age of information. These are all the terms used by him. John Fiske இப்பதான் சொன்னேன், எந்த ஸ்டடீஸ்ல வருவாருன்னு பார்த்தோம், டெலிவிஷன் ஸ்டடீஸ். சோ அவர் பாருங்க, மீடியா மேட்டர்ஸ் அப்படின்னு ஒரு இருக்காரு. 1994ல மீடியா மேட்டர்ஸ் அப்படின்னு ஒருத்தர் உருவாக்கிருக்காரு. அண்ட் இதுலதான் all events that matter are media events. The media do not simply report or circulate the news, they produce it. That is what I told you. Media studies க்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு விஷயமே, அவங்க கிரிட்டிக் பண்ணக்கூடிய விஷயமே அதுதான். ஜெனரலா ஒரு மீடியா வந்து ஒரு நியூஸை சர்க்குலேட் பண்ணுவாங்க, they will produce it. அடுத்த கான்செப்ட் பாருங்க, நியூ ஹியூமனிட்டிஸ், ஹியூமன் ரைட்ஸ், கல்ச்சர்ஸ், வல்னரபிலிட்டி ஸ்டடிஸ். இதெல்லாம் கல்ச்சரல் ஸ்டடிஸோட அனதர் ஃபீல்ட்ஸ். அதுல வரக்கூடிய ரைட்டர் பிரமோத் கே நாயர், இவரோட ஒர்க்ஸ் நிறைய யூனிவர்சிட்டியில ப்ரெஸ்கிரைப்டு. இவங்க எல்லாம் இது ஏன் முக்கியம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, யுனெஸ்கோல இவர் வந்து ஒரு ஷேர் ஹோல்டர் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? குரூப்பா இருந்து என்ன பண்றாங்க, தே ஆர் ரிசர்ச்சிங் அபவுட் வல்னரபிலிட்டி ஸ்டடிஸ், ஹியூமன் ரைட்ஸ் ஸ்டடிஸ் அண்ட் ஆல் தட். யாரு? பிரமோத் கே நாயர். அடுத்து வரக்கூடிய ஒரு 2 ரைட்டர் நான் மென்ஷன் பண்ணிக்க, அண்ணா குரியன், ஜஹீதுல் ஹாக். தே மே ஆஸ்க். சரிங்களா? ஒரு பிரமோத் கே நாயர் இருந்து கொஸ்டின் இருந்தது, நெக்ஸ்ட் டைம் அண்ணா குரியன் இருந்திருக்கலாம், ஜஹீதுல் ஹாக் கிட்ட இருந்திருக்கலாம். தட்ஸ் வை ஐ ஹவ் ஆடட் திஸ் ரைட்டர்ஸ். இவங்க எல்லாருமே நிறைய ஃபீல்ட்ஸ்ல இருந்திருக்காங்கப்பா. பாருங்க, பாஸ்துமனிசம் பேஸ் பண்ணி எழுதியிருக்காரு, கல்ச்சரல் ஸ்டடிஸ், கிராஃபிக் நாவல்ஸ், இங்கிலீஷ் ரைட்டிங்ஸ் ஆன் இந்தியா. இது எல்லாமே இவரோட ஃபீல்டு, பிரமோத் கே நாயர். அண்ணா குரியன் பாருங்க, ஷேக்ஸ்பியர் ஸ்டடிஸ்க்கு ஃபேமஸ் இந்த அம்மா, அண்ட் ஆல்சோ சில்ட்ரன்ஸ், யங் அடல்ட் லிட்ரேச்சர், கல்ச்சரல் பாலிடிக்ஸ், இது எல்லாமே. ஜஹீதுல் ஹாக் வந்து உருது ப்ரொஃபஸர், கிளாசிக்கல் உருது போய்ட்ரி ஆஃப் 18th century மேல ஒரு இன்ட்ரெஸ்ட், அதான் ரிசர்ச் பண்றாரு இந்த ஹாக் அப்படிங்கிறவர். ஸோ தீஸ் ஆர் ஆல் த இம்பார்ட்டன்ட் திங்ஸ் யூ ஷுட் நோ. ஆல்ரெடி நம்ம வந்து கம்ப்ளீட்டா என்ன முடிச்சாச்சு, கல்ச்சரல் ஸ்டடீஸையே முடிச்சாச்சு. சரிங்களா? அந்த அதர் ஹேண்ட் தியரிஸ்ட நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், கொஞ்சம் கொஞ்சமா கவர் பண்ணிட்டு இருக்கோம். இதுல வந்து இன்னும் நம்ம ஒரு நோட்டபிளான ஒரு 5 தியரிஸ்ட் ஷார்ட்டா வந்து எக்ஸாம்ல எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய 5 தியரிஸ்ட் மட்டும், இன்னும் மேபி 5, அதுதான் என்னோட டார்கெட். I will try to complete. Okay, so I'll ask few questions, and then you can leave. Okay, நாளைக்கு வந்து இதுல இருந்து உங்களுக்கு என்ன இருக்கும், ஒரு டெஸ்ட் வைக்க சொல்லுவேன். Okay, maybe I'll conduct.
Tuesday. Yeah, paper 2. So you'll have test tomorrow. Okay, great. So I'll ask few questions, try to answer, guys. So pleasure of the text or a movie or character on the kaila vechupanga. So what's the movie name? Elichi. Elegy. Yeah, good. Elegy. So author ki இன்னொரு பேர் கொடுத்திருப்பாரு. Baths. What is that? Scripture. Yes. Yeah, scripture. Yeah, Baths says the death of the author is dash. Birth of the Birth of reader. Yeah, birth of the reader. Okay. So a text which is like a cupboard. It shall start safeguarded. In a text, readerly text. Readerly Very text. good. Yeah, readerly text. Readerly text ku rendu authors. Example George Eliot and Anal Burnett. Very good. Anal Bennett, old wise tale எழுதிருப்பாருப்பா. Anal Bennett, old wise tale. This Anal Bennett was criticized by Virginia Woolf, remember, right? I repeat, old wise tale. Yeah, old wise tale. Huh? Nowadays, my memory is very poor. Okay, so old wise tale. நினைக்கிறேன் Anal Bennett ஓடது. ஒரு 2 தாத்தா பாட்டி இருப்பாங்க. அதை வச்சே கதை மூவ் some old அந்த மாதிரி தான் வரும். செக் பண்ணிக்கோங்க. This Anal Bennett was criticized by Virginia Woolf in Mr. Bennett and Mrs. Bennett. ஒரு எஸ்ஏ ஃபேமஸான எஸ்ஏ கேள்விப்பட்ட எஸ்ஏயா தான் இருக்கும். ஸோ இந்த Anal Bennett தான் கிரிட்டிசைஸ் பண்ணிருப்பாரு. And then George Eliot, as you know, it is a pen name of Mary Ann Ivins. Very good. Mary Ann Ivins. And then whose pen name was Brunette Coleman? Philip Larkin. Brunette Coleman. Yeah, Philip Larkin. Philip Larkin oda pseudonym Brunette Coleman. Which work was dedicated to Philip Larkin by Kingsley Amis? Lucky Jim. Yeah, Lucky Jim. Okay, Lucky Jim was written by Kingsley Amis. This novel was dedicated to Philip Larkin, his close friend. Okay. Mary Compton yaroda pseudonym? Mary Compton. Mary Westmacott. Yes, ma'am. Agatha. Yes, Mary Westmacott. Agatha Christie. Okay, Mary Westmacott, Agatha Christie. Yeah. Charles Ludwig Dodson is the original name of Charles Ludwig Dodson. Yeah. Lewis Carroll. நான் சொல்ல இந்த பென் நேம் மட்டும் கொஞ்சம் chat boxல போட்டுருங்க. அது உங்களுக்கு ஈஸியா இருக்கும். Charles Ludwig Dodson is the original name of Lewis Carroll. Do you know Lewis Carroll wrote a very famous work, Alice in Wonderland. You know, Alice in Wonderlandல ஒரு poem உண்டுங்க, ஜாபர்வர்கி அப்படின்னு poem உண்டு. Right? அதுல ஆக்சுவலா ஒருத்தர் கிரிட்டிசைஸ் பண்ணிருப்பாரு Lewis Carroll. Wordsworth. Yeah. எந்த work? Wordsworth எந்த poem? Resolution and Independence. Speech gatherers. Very good. Yeah. Resolution and Independence. Resolution and Independence, you know the theme, right? ஒரு reach gatherer இருப்பாரு. அந்த வயசுல என்ன பண்ணிடுவாரு? reach gather பண்ணிட்டு. There was a hope in that old man. Wordsworth நடந்து போயிட்டு இருக்கும்போது அந்த hope இந்த வயசுல அவருக்கு hope இருக்கு. அவர் வந்து ரொம்ப மைண்ட் ரொம்ப அப்செட் ஆகி நடந்து போயிட்டு இருப்பாரு. சோ அதை பார்த்தோன்னா அவருக்கு ஒரு hope வரும். சரியா? சோ அப்ப ஆள் என்ன பண்ணுவாரு? வாழ்க்கை இருக்குப்பா அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ணிருப்பாரு? ஒரு hope ரீகெயின் பண்ணிட்டு நடந்து அதான் ரெசல்யூஷன் அண்ட் இண்டிபெண்டன்ஸ். அது ஆக்சுவலா கிரிட்டிசைஸ் பண்ணி லீவிஸ் கேரல் எதுல யூஸ் பண்ணிப்பாரு? ஜாபவர்கி அப்படிங்கிறவங்கள கிரிட்டிசைஸ் பண்ணிருப்பாரு. ஜாபவர்கி இஸ் ஒன் ஆஃப் த போம். அதாவது ஒரு கேரக்டர் வந்து பாட்டு பாடுங்க, அதான் அந்த ஜாபவர்கி. எதுல? ஆலிசன் வண்டர்லாண்ட்ல. ஓகே, யூ நோ லீவிஸ் கேரல் இஸ் அ நான்சென்ஸ் ரைட்டர். நான்சென்ஸ் லிட்ரேச்சர் அப்படின்னு இட்ஸ் கைண்ட் ஆஃப் ஜான்ரா. நான்சென்ஸ் லிட்ரேச்சர் இஸ் அ கைண்ட் ஆஃப் ஜான்ரா. அதுல ஒரு ரைட்டர் நம்ம லீவிஸ் கேரல் அப்படின்னு சொல்லலாம். Okay, right. Pleasure of the Text was published in 1973. English translation? 1975. Yeah, good. So, last question. Okay, so tell me the 2 essays published in his anthology Image Music Text. Roland Barthes Image Music Text la published on 2 essay. First. Each of the text from text Death of the author from work to text. Okay, death of the author from work to text. Great. So, thank you guys. அடுத்த கிளாஸ்க்கு டைம் ஆயிடுச்சு. ஓகே, தண்ணி குடிச்சிட்டு அட்டன் பண்ணுங்க. Thank you guys. See you.
Thank you, ma'am. Thank you, ma'am. Thank you, ma'am. Thank you, madam.